வணக்கம். ஒவ்வொரு நாளும் உணவு தயாரிச்சதுக்கு அப்புறமா உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொடி எப்படி பண்றது, அதாவது பாத்திரம் தேய்க்கிற பொடி எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம வந்து டிஷ் வாஷ் பண்றதுக்கு ஒரு லிக்விடியோ அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சோப்போ யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து அதிகமான ரசாயனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை வந்து நம்ம உணவு தயாரிக்கக்கூடிய அந்த பாத்திரங்களில் பயன்படுத்தும் போது அதனுடைய அந்த எச்சம் வந்து அந்த பாத்திரங்கள்ல கொஞ்சம் தங்கும். அது வந்து புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணியாகவும் இருக்கு. அதுலயும் குறிப்பா நம்மளோட குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளேட்ஸ், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ரசாயனங்கள் கலந்து இந்த சோப்ல பயன்படுத்தும் பொழுது அதனால நிறைய பக்க விளைவுகளும் ஏற்படும். அதே மாதிரி நம்ம வந்து இப்ப மண் பாத்திரங்கள் பயன்படுத்துறோம். மண் பாத்திரத்தினுடைய ஒரு தன்மையே என்னன்னா, அந்த மண்ணோட சேர்ந்து நம்ம உணவு சமைக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சுவையும் அதுல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சத்துக்கள் தான். அந்த மண் பாத்திரங்களை நம்ம வந்து கழுவுறதுக்கு கட்டாயம் ரசாயனங்கள் கலந்து அந்த சோப்பியோ அப்படின்னா லிக்விடியோ வந்து பயன்படுத்துறதை தவிர்த்தே ஆகணும். ஏன்னா அது வந்து மண் பாத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த துளைகள்ல வந்து தேங்க ஆரம்பிக்கும். இந்த ரசாயன துகள்கள் என்ன பண்ணணும்னா அந்த துளைகள்ல வந்து அப்படியே தங்க ஆரம்பிச்சு நம்ம உணவுல வந்து அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், மண் பாத்திரங்கள், மண் சட்டிகளை வந்து நம்ம கழுவுறதுக்கு வீட்லயே ஒரு எளிமையான பொடியை தயாரிச்சு வச்சுட்டு அதுல வந்து நம்ம தேய்ச்சி. சரி, இப்ப இந்த பொடி எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ரொம்ப சுலபமான ஒரு பொடி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு நான் 4 பொருட்கள் தான் எடுத்துக்கிறேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து பூந்திக்காய் பொடி. இந்த பூந்திக்காய் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு நுரை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பாத்திரங்களில் இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணெய் பிசக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு பயன்படும். இதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டைகளை நீக்கிட்டு நான் வந்து வெறும் தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய பொடி நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா எலும்பிச்சை தோல், சாத்துக்குடி தோல், ஆரஞ்சு பழத்தோல், இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களுடைய தோள்கள் எல்லாம் காய வச்சு எடுத்திருக்கேன். இதனுடைய பொடியையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம பாத்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு கரையை வந்து ரொம்ப சுலபமா எடுக்கிறதுக்கு நமக்கு உதவும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய கிருமிகளையும் நமக்கு வந்து அழிக்கிறதுக்கு இது உதவும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா வேப்ப இலை பொடி எடுத்துக்கிறேன். வேப்ப மரங்கள் எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் இலைகள் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வேப்ப இலை பொடி கிடைச்சிரும். கிருமிகளையும் நமக்கு வந்து அழிக்கிறதுக்கு இது உதவும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா சாம்பல் வந்து பொதுவாக நிறைய இடங்கள்ல கிடைக்கும். நான் எடுத்திருக்க இந்த சாம்பல் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நம்ம வீட்லயே வந்து மூலிகைகள் கொண்டும் மாட்டு சாணம் கொண்டும் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. அது எரிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை தான் நான் வந்து இதுல பயன்படுத்துறதுக்கு எடுத்துக்கிறேன். வந்து நிறைய மூலிகைகள் மட்டும் இல்லாம பசுஞ்சாணமும் கலந்த ஒரு சாம்பல். அதை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா பொதுவாக சாம்பலும் இன்னைக்கு கடைகள்ல நிறைய இடங்கள்ல கிடைக்குது. நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா வீட்டு பக்கத்துல எங்கேயாவது விறகடுப்பு எங்கேயாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களும் வந்து சாம்பல் வச்சிருப்பாங்க, அதை கூட வாங்கிக்கலாம். இந்த சாம்பல் பார்த்தோம்னா நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம பாக்டீரியா, ஃபங்கஸையும் எடுக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடியதா இருக்கும். பொடி எல்லாமே வந்து ஆன்லைன்லயும் நமக்கு கிடைக்குது. அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையுமே வாங்கிக்கலாம். இப்போ இந்த 4 பொருட்களை வச்சுதான் நம்ம வந்து ஒரு பாத்திரம் தேய்க்கிற பொடி தயாரிக்க போறோம். இதுக்கு வந்து முதல்ல இந்த பூந்திக்காய் பொடியை ஒரு 3 பங்கு எடுத்துக்கிறேன். அடுத்ததா இதோட ஒரு பங்கு இந்த எலுமிச்சை, சாத்துக்குடி, சிட்ரஸ் பழங்களுடைய தோல் அந்த பொடியை ஒரு பங்கு எடுத்துக்கிறேன். அடுத்ததா ஒரு பங்கு வந்து வேப்ப இலை பொடி எடுத்துக்கிறேன். 2 பங்கு சாம்பல் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பொடியை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம பாத்திரங்களை தேய்க்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சுற்றுச்சூழலுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பாத்திரம் கழுவுற தண்ணி, குளிக்கிற தண்ணி எல்லாம் நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மரம் செடிகளுக்கு விடுற ஒரு பழக்கம் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து ரசாயனங்கள் இருக்கக்கூடிய அந்த சோப்புகளையோ லிக்விடியோ நம்ம வந்து பயன்படுத்தி அதை வந்து செடி கொடிகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த செடிகளும் மரங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி இல்லாம காய்ப்பு கொடுக்காம அப்படியே வந்து பூச்சி வரதையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு பொடி நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த செடிகள் பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் தேவையான நிறைய சத்துக்களை இந்த பொடி கொடுக்கும். அதனால நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாம நம்மளோட சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்துக்கும் இந்த பொடிகள் வந்து நமக்கு பயன்படும். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். எளிமையான ஒரு பாத்திரம் தேய்க்கிற பொடி தயாராயிடுச்சு. இந்த பொடியை இப்படியே நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எடுத்துட்டு நம்ம வந்து பாத்திரங்களில் தேய்ச்சிக்கலாம். இது 4 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து நம்ம வந்து ஒன்னா அரைச்சிட்டு வந்தும் பயன்படுத்திக்கலாம். இது கெட்டு போற பொருள் கிடையாது. அதனால கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கூட நம்ம வந்து வச்சு பயன்படுத்திக்கலாம். இதோட உங்களுக்கு வாசனைக்கு தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு வாசனை எண்ணெய், எலுமிச்சை எண்ணெயை வந்து 1-2 சொட்டு இதோட சேர்த்துக்கலாம். இயற்கையான முறையில நல்ல ஒரு நறுமணத்தையும் கொடுக்கும். பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இந்த பொடி பயன்படும். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வீட்லயே எப்படி வந்து ஒரு எளிமையான பொடி தயாரிக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம். மண் பாத்திரங்கள் தேய்க்கிறது கட்டாயம் வந்து சாம்பலோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொடியோ வந்து நமக்கு தேவை. ரொம்ப சுலபமா தயாரிக்கக்கூடியதான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது.
கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.